அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 6 ஜூன் 2024, அதாவது வைகாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி அமாவாசை திதி. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம். சந்திராஷ்டிரமம் துளாராசிக்காரங்களுக்கு. ராகு காலம் 1லிருந்து 3 வரை மத்தியானம். யமகண்டம் காலை 6 to 7:30. நல்ல நேரம் 10லிருந்து 11 வரை. நீங்கள் அழிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள் அல்லது பிஸ்கட் கலரு அல்லது சந்தன கலர், அந்த மாதிரி. அவாய்ட் பண்ண வேண்டியது பிங்க் கலர். நீங்கள் சாப்பிட்றது கர்ட் ரைஸ் அல்லது இட்லி சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம எப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கு உண்டான பலர்கள் 1ஆம் வீடு 2ஆம் வீடு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த 3ஆம் வீடை பற்றி இன்றுடன் முடித்து கொள்ளலாம். 3ஆம் வீட்டை பற்றி சில குறிப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுக்குடைய கிரகம் 3ஆம் வீட்டிலே இருந்தால் அவர் போதை வஸ்து சாப்பிடுவார். அதாவது லாகிரி வஸ்துக்குன்னு சொல்ல போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு விடுவார். ஆனால் வீண் செலவு செய்ய மாட்டான். ஓசில் கிடச்சா எதுனாலும் செய்வார். போதை வஸ்துக்கு அடிமையாகி விடுவார். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 3 கூடிய 6, 8, 12 இந்த வீடுகள் மறைந்து விட தைரியம் இல்லாதவனாக இருப்பார். சாவுக்கு ரொம்ப பயப்படுவார். அதே மாதிரி 3ஆம் இடத்துல பாவகரகம் இருக்குன்னா சகோதரர்கள் ஏதாவது அனாரோக்கியம் நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்கும். 3 கூடியவன் நல்லா இருந்து செவ்வாய் 6, 8, 12 இருக்க சகோதரர் நல்லா இருந்தால் கூட நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி 3 கூடியவன் 12ல் பாவகரகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குன்னா மகா கோளை. மனைவிக்கு ரொம்ப பயந்து நடிப்பான். மனைவி சொல்கிறது தான் நடக்கும். ரொம்ப பயந்த சுகமுடையவன். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சூரியன் அல்லது 3 கூடியவன் சூரியனோட சேர்றதுக்கு இருந்தால் பிடிவாதம், ரொம்ப மூர்க்கவான்னு சொல்லுவாங்க. ஸோ 3ஆம் வீட்டை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், லைக் செய்யவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. பிரயாணத்தில் ஆர்வம் அதிகம் உள்ள நீங்கள் பிரயாணம் என்றாலே உங்களுக்கு வெறுப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. டிரைவிங் செய்வதில் கூட ஆர்வம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. வீடு நிலம் இதில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதன் மூலம் பணவரத்து வருகிறது. அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அம்மாவும் நீங்களும் அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறீங்க. ஓகே. அடுத்து ரிஷபராசி. ஓரளவு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் தான். மனம் கொஞ்சம் உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. மகன் அல்லது மகளுக்கு அவங்க நல்ல பொசிஷனுக்கு வந்துருந்தாங்க. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகத்தான் போய்கிட்டு இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் செட் ஆகிடுது. உத்தியோகம் ஸ்மூத் செயிலிங் நல்லபடியாக போய்கொண்டு இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. வியாபார நுட்பம் நல்லா தெரியும். ஆனால் கூட நீங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்றபடி அங்கீகாரம் பெறவில்லை. அது வருத்தப்படக்கூடியது தான். மாணவர்களுக்கு கொஞ்சம் மந்த புத்தி வந்துக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு, அட் ப்ரெசண்ட். அதே மாதிரி அம்மா அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வேண்டாத செலவை கண்ட்ரோல் பண்ணதுக்கு உங்களால் முடியலை. குடும்பம் மொத்தமும் உங்களை மாற்றி எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்ங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே. அடுத்து கடகராசி. இன்னும் 15 நாளைக்கே மிகவும் ஆக்டிவாகவும் உற்சாகத்தோடும் இருக்கிறீங்க. கண்டிப்பாக எதை எடுத்தாலும் ஓரளவு நன்றாகவே நடக்கிறது. உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினோட அருள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஸோ உத்தியோகம் கூட ஸ்மூத் செயிலிங் நன்றாகவே போய்கொண்டு இருக்கிறது. அடுத்து சிம்மராசி. அதாவது அதிக வயசு வித்தியாசம் உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு இப்போ மன வாழ்க்கை ஸ்மூத் செயிலிங், சுமூகமாக செல்கிறது. நன்மையோ தீமையோ நீங்கள் எடுக்கும் முடிவு தான் காரணமே தவிர வேறு யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆமாம், அதனால் யோசித்து எந்த முடிவையும் எடுங்கள். உத்தியோகத்திற்கு லீவ் போடலாங்கிற மாதிரி ஒரு சோம்பல்தனம் இருந்துக்கிட்டு இருக்குது. பெற்றோர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கன்னியாராசி. எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட தெய்வத்தோட அருளால் அது உங்களை விட்டு விலகிடுது. ஓகே. ஸோ கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க. அவங்களோட அருள் இருக்கிறது வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாணவர்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது எஜுகேஷனில். உடல் ஆரோக்கியம் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தினர் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து துளாராசி.
பேக்ரவுண்டு சப்போர்ட் இல்லாமல் சொந்தமாக கஷ்டப்பட்டு ஓரளவு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பமாக இருக்குது. கடைசி காலத்து வரைக்கும் நம்ம பிள்ளைங்க சப்போர்ட் இல்லாமல் நம்மளே தனியாக இருந்துக்கலாமா என்னங்கிறது தான் உங்கள் குழப்பம். கடன்கிறது உங்களுக்கு பிடிக்காத விஷயம். அதே சமயத்தில் நீங்கள் கடன் கொடுத்தா கூட அது உங்களுக்கு திரும்ப வர்றதில்லை. குடும்பத்தில் ஒரு சுகல் நிகழ்ச்சி நடக்க போகுது. அதை நடத்துகிறத பற்றி நீங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். அடுத்து விருச்சிக ராசி. நீங்கள் உண்மையில் எப்பேற்பட்டவராக இருந்தால் கூட மற்றவர்களிடமோ சுற்றத்தினர்களிடமோ நல்ல பேரைத்தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அது எப்படி நடிக்கிறீங்களோ என்னமோ தெரியாது. உங்கள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை, ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பணவரத்து ஓகே, நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குது. அதிக லாபம் வருது. உடல் ஆரோக்கியம் கூட ஓரளவு நன்றாக இருக்கிறது. ஸோ இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே கழிகிறது. அடுத்து தனுசு ராசி. தேவைப்பட்ட அளவு பணம் வரும், அதாவது தேவைப்பட்ட அளவு பணம் வருது. மனைவியின் உடல்நிலை சற்று டல்லாக இருக்கிறது. அதே மாதிரியே வேலை மாற்றும் முயற்சி இன்னும் வெற்றி பெறவில்லை. வீடு வாகனம் உங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கரெக்டு நல்லபடியாக தான் நடந்து கொண்டிருக்கு. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ லக்ஸரியாகவே தான் போய்கிட்டு இருக்குது உங்கள் லைஃப். அடுத்து மகரம். மனைவியின் மீது பாசம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. வருங்காலம் ஒரு பொற்காலம் மாதிரி இருக்குங்கிற உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு உற்சாகத்தை அதிகப்படுத்துகிறது. அதே மாதிரி புதிய வீடு வாங்கணும்னு ஆல்ரெடி வீடு இருக்குது, புதிய வீடு வாங்கணுன்ற எண்ணுகிறீர்கள். சரியான சமயம் இது தான். மாணவர்களுக்கு கூட இது நல்ல சமயமே. அடுத்து கும்பராசி. உங்களோட பேச்சு மற்றவங்களை நையாண்டி செய்கிறது போல தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கிண்டல் கேலி சடையர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைப்பு. ஆமாம், தலைச்சன் பிள்ளையாக பிறந்தவங்களுக்கு ரொம்ப கடைசி காட்டு வாழ்க்கை மிகவும் நன்மையாக ரொம்ப அதிர்ஷ்டமாக தான் இருக்கும். மனைவியினோட குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது. அடுத்து மீனராசி. வாக்குவன்மை நன்றாக இருந்துக்கிட்டு இருக்குது. பணப்பழக்கம் கூட ஓரளவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. நல்ல வேலையாட்கள் கிடைக்கிறாங்க. நீங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு வேலையாட்கள் நல்ல வேலையாட்கள் கிடைக்கிறாங்க. புதுசாக சமையல் பாத்திரங்கள் வாங்குகிறீர்கள். சங்கீத கிளாஸ் அல்லது டான்ஸு கிளாஸ் செல்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது. மனைவியுடன் சிறிய பிரிவு வருகிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.